கடகராசில பிறந்த பூச நட்சத்திரம். இப்ப பொதுவா பாருங்க, இந்த பூச நட்சத்திரமே சனி பகவானுடைய நட்சத்திரத்தை நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அதிபதியான சனி பகவான் தான். பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய கர்மாவை முடிவு பண்ணும். அதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது அப்ப உயிருங்கிறது உங்க விதிஜாதத்துல இருக்குது. ஏன்னா இவர் தான் தொழிலுக்கு காரகரன்னா சனி பகவானை வச்சுதான் நீங்க சொல்ல முடியும். நல்லா பாருங்க, பூச நட்சத்திரம் பிறந்தா அந்த எண்ணத்தை தூண்டும். இந்த நட்சத்திரம் பிறந்தா இரும்பு சம்பந்த ஒரு விஷயத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணணும். இல்ல மெக்கானிக்கல், அடுத்த தொழில், எலக்ட்ரிக்கல், இது மாதிரி இந்த ஹார்டான ஒர்க் எல்லாம் இவங்க ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவர் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கேதுசம் தான் மருத்துவமனைக்கு நீங்க போயிருவீங்க. மருத்துவ செலவு நிறைய வந்து நல்லா பார்த்துக்கணும். கேதுசம் உங்களுக்கு ஆகார தசைன்னு சொல்லுவாங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றால் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன். அம்மன் அருள் வீடியோ பார்க்கணும் எல்லாருமே பொதுவா அந்த நட்சத்திரத்தை தான் எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க. தனித்தனியா நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன். இது வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம், நீங்க இப்படிதான் இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும், இந்த படிப்பு படிக்கணும், இது சம்மந்தமா போகணும், இது சம்மந்தமா போகக்கூடாது, எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்குறோம். அதாவது நட்சத்திரங்கிறது நம்முடைய கேரக்டர், நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும். இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சியில உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது திசாபுத்தி. உங்களுக்கு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு, இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது. தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா, ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதிகள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா நட்சத்திர பலன் 100% மாறாது. இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அன்பார்ந்த பூச நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக கடகராசில பிறந்த பூச நட்சத்திரம். இப்ப அம்மன் அருள் டிவில எல்லாருமே கேட்டது என்னன்னா நட்சத்திர பலன் தனியா கேட்டீங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிவு தான் இது. இது உங்களுடைய பொதுவான குணம். நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எத்தனை வயசுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கும், இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்கானா, இந்த நட்சத்திர பலன்ல கண்டிப்பா உங்களுக்கு துல்லியமா ஒரு பதிவு கிடைக்கும். இதுல நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. அதாவது உங்களுடைய பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய கர்மாவை தீர்மானம் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய கர்மாவை முடிவு பண்ணும். அதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது அப்ப உயிருங்கிறது உங்க விதிஜாதத்துல இருக்குது. அப்ப லக்ன அடிப்படையில வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்கும். அது எது யோகமான கிரகமோ அது யோகமான வேலையை செஞ்சீங்கன்னா நல்லா யோகமா கொடுக்கும், இல்ல பலவீனத்தை சந்திப்பீங்க. அதனால தயவு செய்து இது ஒரு பொது பலனா பார்த்துக்குங்க. இது நட்சத்திரத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கொடுக்கலாம். இதுல புதுசா ஒரு நான் பலன் கொடுக்குறேன். என்னன்னா திசா புத்தி பலன் சொல்றேன். நட்சத்திரத்தை வச்சுதான் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் நடக்கணும். இத நான் ராசி பிரகாரம் எடுத்து சொல்றேன். இன்னும் லக்ன பிரகாரம் நம்ம எடுத்தோம்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இது நீ என்ன லக்னம்னு பிறந்த நேரம் தான் முடிவு பண்ண முடியும். ராசியை வச்சு இந்த கிரகம் வந்தா இது செய்யும் சொல்லி நம்ம கண்டிப்பா கிரகமைப்பை வச்சு நம்ம சொல்றோம். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இதுல கடைசியில அந்த பதிவு இருக்குது. இப்ப பொதுவா பாருங்க, இந்த பூச நட்சத்திரமே சனி பகவானுடைய நட்சத்திரத்தை நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அதிபதியான சனி பகவான் தான். அப்ப சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தாவே, ஏன்னா நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நட்சத்திர அதிபதி கெட்டு போயிடக்கூடாது. கெட்டுட்டா ஆரம்பத்துல இருந்து பிறப்புல இருந்து கஷ்டத்தை பாக்குறப்ப வந்துடும். அப்ப நட்சத்திர அதிபதி நல்லா இருந்தாவே பாருங்க, எப்போதுமே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு திறமையான ஒரு குணம் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா இவர் தான் தொழிலுக்கு காரகரன்னா சனி பகவானை வச்சுதான் நீங்க சொல்ல முடியும். நல்லா பாருங்க, பூச நட்சத்திரம் பிறந்தா அந்த எண்ணத்தை தூண்டும். எப்படியும் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும், சொந்தமா அனுகூலமா இருக்கணும், யாருக்கும் அடிபணிஞ்சு போக கூடாது, நம்ம அதிகமா கொஞ்சம் தன்னை பெருசா பிரம்மாண்டப்படுத்தி காட்டிக்க மாட்டாங்க. அந்த பூசத்துல பிறந்தவங்க பாருங்க, ஆடம்பரத்தை நீங்க பெருசா பார்க்க முடியாது. இவங்க இருக்கிற இடமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு குணம் நம்ம சொல்லலாம் பூசத்துல பிறந்தவர். என்ன கோபங்கள், தனிமையை விரும்பக்கூடிய குணங்கள் அதிகமா இருக்கும் இந்த பூசத்துல பிறந்துட்டாவே. ஏன்னா உடம்புடைய உழைப்பு அதிகமா போடுவாங்க. கொஞ்சம் சோம்பேறியான ஒரு குணம் அவங்கள்ட்ட ஒவ்வொரு சில பட்ட நம்ம பார்க்கலாம். இப்ப இல்ல, ஒருத்தர் தொழில் பண்றாரா வேலை பார்க்கறான்னா யாரை வச்சு சொல்லணும், சனி பகவானை வச்சுதான் சொல்ல முடியும். நிறைய சகிப்புத்தன்மை நிறைய பார்க்கலாம். சகிச்சுக்கிட்டு போவாப்புல எல்லா விஷயத்தையும் பாருங்க. பொதுவா பாருங்க, இந்த பூசணத்துல பிறந்தவங்க சகிப்புத்தன்மை நிறைய இருக்கும். ஒரு மனக்குழப்பத்துக்கு ஒரு சில பேர் ஆளாயிருவாங்க. நீங்க நிறைய எடுத்து பாருங்க, பூசணத்துல பிறந்தவங்க ஒரு மனக்குழப்பம்
இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் வலி, வேதனை, துக்கம், துயரம் இதெல்லாம் தாண்டி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் வருவாங்க. கேட்டு பாருங்க. ஏன்னா இது சனி பவனை நட்சத்திரம்னால எடுத்தவன ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்காது. சனி பவன் கெட்டு போயிருந்தா இது மாதிரி ஒரு பூச நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கர இருப்பாங்க. வீண் செலவு பண்ண மாட்டாங்க. கஞ்சத்தனம் நிறைய இருக்கும். ஆனா செலவு பண்ணாலும் பிரம்மாண்டா பண்ணுவாங்க. பழைய பொருட்களை விரும்புவாங்க. வீட்டுக்கு ஒரு பழைய பொருள் வாங்கணும் அப்படின்னு நிறைய பழைய பொருள்லாம் பண்ணுவாங்க. மெயினா இரும்புக்கு காரகர். இந்த நட்சத்திரம் பிறந்தா இரும்பு சம்பந்த ஒரு விஷயத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணணும். இல்ல மெக்கானிக்கல், அடுத்த தொழில், எலக்ட்ரிக்கல் இது மாதிரி இந்த ஹார்டான ஒர்க் எல்லாம் இவங்க ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவர் கண்டிப்பா இருப்பாங்க. இது வந்து பொதுவான ஒரு குணத்தை நம்ம எடுத்துனோம். இதுல பாருங்க, இப்ப நீங்க பூசத்துல பிறந்துட்டீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. இதுல 4 பாதம் வரும். 1, 2, 3, 4 பாதம் முழுக்க கடகராசில மட்டும்தான் வரும். அப்படியே பலன்கள் மாறுபடும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். பூச நட்சத்திரம் பிறந்தா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லா பாருங்க. இதுல 1ஆம் பாதத்துல பிறந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதாவது பூசம் 1ன்னு போட்டிருப்பாங்க. இதுல பிறந்தவங்க பொதுவா பாருங்க, இந்த பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பிறந்தவங்க ரொம்ப நேர்மையான குணம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய கேரக்டர் வேற. எப்படி பொய் சொல்ல மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். பொய் சொல்ல மாட்டாங்க. நல்ல உழைப்பாளிகள். நல்ல ஒரு முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. யாரு? பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பயங்கரமான தைரியமான குணம் இருக்கும். எதுவுமே தன்மானத்தை பார்ப்பாங்க. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. அரசியல் அரசாங்கத்துல ஒரு திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம், பயங்கரமான கற்பனையான குணம், அவருடைய கற்பனையை முடிவு பண்ண பின்வாங்காத குணம் நிறைய இருக்கும். அரசியல், அரசாங்கம், வெளிநாடு, வெளியூர், குழந்தை மேல, குடும்பத்து மேல அக்கறை காட்டுறது, மனைவி மேல அக்கறை காட்டுறது எல்லாமே அதிகமா இருக்கும். யார்? இந்த பூசணத்துல பிறந்தவங்க. அதாவது 1ஆம் பாதத்துல பிறந்ததா பாத்தீங்களா, இந்த குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். அடுத்து பாருங்க 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இவங்க எப்போதுமே வேலை 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 வேலைன்னு தான் இருப்பாங்க. தொழிலை விட வேலையை ரொம்ப ரசிக்கிறேன் பாருங்க. மேக்சிமம் நிறைய பேர் தொழில் பண்ண மாட்டாங்க. வேலை தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. யாரு? பூசணத்தை தான் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க. நிறைய கடன், உடம்பு சுத்தி கடன், இல்ல ஒரு மருத்துவ செலவு, வரைய செலவு, ஆரம்பத்துல நிறைய தடையில் யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி சொல்லணும், பயங்கரமா புத்திசாலியா இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. யாரு? பூசணத்தை 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்களை நீங்க சோம்பேறியும் சொல்லிடாதீங்க. பூசணத்தை 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய ஒரு தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய குணம், போட்டி போராட்டத்தை தாண்டி ஜெயிக்கக்கூடிய குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழங்க, பயங்கரமா சந்திக்கக்கூடிய குணம் நிறைய இந்த பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க கடுமையா இருப்பாங்க. நல்ல ஒரு டேலண்ட் இருக்கும். அறிவு சார்ந்த விஷயம் பயங்கரமா இருக்கும் இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. நீங்க இவங்க போய் 10 பேருக்கு புத்தி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு தெரியுமா? அந்த பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தாங்கல்ல, இவங்கள்ட்ட நீங்க போய் ஐடியா கேட்காதீங்க. இவங்க 10 பேருக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்து 3ஆம் பாதத்துல பிறந்தாங்க பாத்தீங்களா, இவங்களுடைய குணம் எப்படின்னா ஒரு பந்தாவா இருக்கணும். எப்படி? நல்ல ஒரு பந்தாவா இருக்கணும், நல்ல மதிப்பா இருக்கணும், மரியாதை இருக்கணும், நிறைய ஆசை இருக்கும். இதுல போலாமா, அதுல போலாமா, இப்படி போலாமா, அப்படி போனா சம்பாதிக்கலாமா, இப்படி போய் சம்பாதிக்கலாமா சொல்லி நிறைய எண்ணங்களுக்கும் ஒரு பொதுமக்களுடைய சேவையில் அதிகமா ஈடுபடுவாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. பூசணத்துல 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையாம வெளியே வர மாட்டாங்க. அப்படிங்கிற குணம் அதிகமா இருக்கும். நிறைய கலைகளை விரும்புவாங்க. எல்லா வேலையும் ஒரு பொறுப்பு இருக்கும். படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு பொறுப்போட இன்னும் ஒரு வேலையை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்ககிட்ட அதிகமா நீங்க பார்க்கலாம். யாரு? பூசணத்துல 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க நிறைய பேர் மெடிசன் சார்ந்த பெரிய லெவலா இருப்பாங்க. பூசணத்துல 4ஆம் பாதத்துல பிறந்தாவே வெளிநாடு, வெளியூர், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்டு ஒர்க்கு, மருத்துவம், இவங்களுடைய குணத்தை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறது, பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்தாவ குணம் இருக்கு. ஆனா பழகி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பான குணம். இந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமா இருக்கும். இந்த ஹார்டான ஒரு திறமையான வேலை எல்லாமே இவங்க அழகா அற்புதமா சூப்பரா பார்ப்பாங்க. ஏன்னா இது உழைக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இதான் உங்களுடைய குணங்கள். இப்ப பாருங்க, பொதுவான குணம் 4 பாத குணத்தை எடுத்துட்டோம். இப்ப இவங்களுக்கு திசா புத்தி பலனை பார்ப்போம். இதை நான் ராசியை வச்சு சொல்றேன். உங்க ஜாதகத்தை வச்சு லக்னத்தை வச்சு எடுத்து பார்த்துக்கோங்க. அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு முதல் வரக்கூடிய தசை சனி தசை வரும். சனி தசைங்கிறது ஒரு மனிதனுக்கு 19 வருஷம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எத்தனாம் பாதத்துல பிறந்தீங்களோ அந்த வருஷங்கள் கம்மியாகும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படியே வருஷம் கம்மிக்கிட்டே இருக்கும். பொதுவாக சனி தசை வந்தாவே உங்க ராசி பிரகாரம் 7, 8 தான். எடுத்தோன்னா படிப்பு கல்வி தான். எப்படி? சனி தசை வந்தாவே ஆரம்பத்துல பாருங்க, இவங்களுடைய படிப்பு கல்வியில யாருக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா கொடுக்கும். இல்ல சரியில்லைன்னா பிறந்தப்பே நிறைய கஷ்டத்தை பாக்குறது, நிறைய அவமானத்தை பாக்குறது, இடம் விட்டு இடம் போறது, இங்க பூர்வீகத்தை விட்டு வெளில ஓடுறது, அப்பா வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஒரு துன்பத்தை பாக்குறது, துயரத்தை பாக்குறது எல்லாமே இந்த பூசணத்துல ஆரம்பத்துல இந்த திசா வருது, சனி தசை வரும்போது இது மாதிரி அமைப்பை கொடுத்துரும். எப்படி? சனி தசை வரும்போது இது மாதிரி ஒரு அமைப்புகளை ஒரு சில பேர் சந்திக்கிறாப்புல வரும். யாரு? இந்த சனி தசை ஆரம்பத்துல வரும்போது பூசணத்துல பிறந்தது. ஏன்னா பஸ் தசை சனி தசை வரும். அடுத்த பார்த்தோம்னா புதன் தசை வரும். புதன் தசை வந்து 17 வருஷம்.
எப்படி புதன் தசைங்கிறது இவங்களுக்கு 17 வருஷம் இருக்கும். அப்ப புதன் தசை பாருங்க நிறைய பேருக்கு ஒரு திறமையான அறிவு சார்ந்த விஷயத்தை கொடுக்கும். புதன் நல்லா இருந்தா படிப்புகளில பெரிய லெவல்ல படிப்பாங்க. அப்பதான் இந்த மெக்கானிக் படிப்பு, மத்த படிப்பு, எல்லா படிப்புலையும் அக்கௌண்ட்ஸ், கணக்கு படிப்புலாம் பயங்கரமா போவாங்க. யாரு? இந்த புதன் தசை வரும்போது. எத்தனை வயசுக்கு அப்புறம்? 15, 16, 12, 13 வயசுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா? அப்ப புதன் வரும்போது படிப்பு கல்வியை பத்தி வரும். நிறைய பேர் கடன் பகையை குடும்பத்துல காட்டக்கூடிய அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு வந்துடும். நிறைய செலவுகளை பார்க்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துல வந்துடும். இது யாரு ஜாதகத்துல தசாபதி சரியிலையோ இந்த புதன் தசை வரும்போது இது மாதிரி ஒரு கடனோ பகையோ ஏதாச்சும் ஒரு இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ, வெளிநாடோ, வெளியூரோ இது மாதிரி ஒரு அதிகமா பயணிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளியூர்ல படிக்கிறது, இது மாதிரி ஒரு அமைப்பு இந்த புதன் தசை கண்டிப்பா உண்டு பண்ணிவிடும். அடுத்து பாத்தீங்கன்னா கேது தசை வரும். கண்டிப்பா கேது தசை தான் மருத்துவமனைக்கு நீங்க போயிருவீங்க. மருத்துவ செலவு நிறைய வந்துடும். யாருக்கு கேது கெட்டு போயிருப்பாரோ கண்டிப்பா கேது தசை வரும்போது ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம், தடை, தாவமானம், அவமானம், பிரச்சனை, நீங்க ஏமாந்து போறது, இது மாதிரி நிறைய அமைப்பு இந்த கேது தசை வரும்போது கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள உண்டு பண்ணிவிடும். நல்லா பாத்துக்கணும். கேது தசை உங்களுக்கு ஆகார தசைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அது பாருங்க சுக்கிர தசை. சுக்கிர தசை வரும்போது பாருங்க சில பேருக்கு சுக்கிரன் நல்லா யோகமா இருந்துட்டா பயங்கரமான யோகம், வீடு, இடம், பூமி, நல்லா பாத்துங்க, வீடு, இடம், பூமி, லாபம், வருமானம், பெருங்கொண்ட கமிஷன், வியாபாரம் பெரிய அளவுக்கு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கிர தசை ஒரு சில பேருக்கு உண்டு பண்ணிடும். இதே சரியில்லைன்னா வருமானத்திலையும், பொருளாதாரத்திலையும், வீட்டிலேயும் பிரச்சனையும், இடத்துலையும் பிரச்சனையும், படிப்புகளில் ஒரு பிரச்சனையும், ஒரு மந்தமானத்தன்மையும், லாப வருமானத்துல ஒரு கஷ்டத்தையும் ஒரு சில தரையில கொடுத்துரும். இதான் திசா புத்தியுடைய பலன். இது குறிப்பிட்ட திசை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் உங்க ஜாதகத்துல பார்த்துக்கிட்டு எடுங்க. அதாவது லக்கணத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசை யோகமா இருக்கணும் உங்க லக்கணத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. பூச நட்சத்திர அன்பர்களே.